அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல எந்த தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். என்ன தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். நம்ம நிறைய போட்டித் தேர்வுகளை சந்திக்கணும் அப்படின்னாலே நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். இப்ப மாணவர்கள் எல்லாம் மேலோட்டமா படிக்கிறதுனால நம்மளுக்கு தமிழை பத்தின அறிவுகள் இல்லாததுனாலதான் எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே தமிழ் ஒரு அடிப்படை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம மேலோட்டமா படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் சப்மிட் பண்றேன். சரி, இப்ப நம்ம எழுத்துக்கள் வகைகளோட தொகை பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 247 எழுத்துக்கள் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை? தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 தான் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம BA தமிழ், MA தமிழ், MPhil தமிழ் இந்த மாதிரி எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா இந்த இலக்கணம் ஃபுல்லாமே படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம போட்டித் தேர்வுகளை சந்திக்கிற போது அனைத்து மாணவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலோட்டமா இதோட வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எழுத்துனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமும் வரி வடிவமும் கொண்டது எழுத்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நல்ல ஒரு கொஸ்டினை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எழுத்து என்றால் என்ன? ஒளி வடிவம் வரி வடிவம் கொண்டது எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12. இந்த உயிரெழுத்துக்கள் 12 உங்களுக்கு தெரியும். இந்த உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ் வரை. இது எவ்வாறு பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம பேசும்போது வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடு குவித்தல் மூலமாக இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். குறுகிய ஒளியை உடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள். குறுமையான ஓசையை உடையது அப்படின்னு சொல்லலாம். நீண்டு ஒலித்தல் நெட்டெழுத்துக்கள். நீண்டு ஒலித்தல் அதாவது நமக்கு குரில் நெடில். குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் எனவும், நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் எனவும் நாம் அறியலாம். இந்த எழுத்துக்களை ஒலிக்கப்படும் பொழுது நம் மாத்திரையோட கால அளவு தேவைப்படுகிறது. எழுத்துக்களோட ஒலிக்கும் பொழுது மாத்திரையின் கால அளவு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நாம் இயல்பாக கை நொடிக்கு ஆகும் நேரமும் கண் சிமிட்டும் ஆகும் நேரமும் ஒரு மாத்திரை கால அளவு எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாதாரணமா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெட்டெழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. அப்ப ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை. ஏனென்றால் ஆயுதத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தனிநிலை, ஒற்று, புள்ளி, அகேனம். அப்ப இது எல்லாமே புள்ளி வச்ச எழுத்துக்களால் வருவதால் இது ஆயுத எழுத்துக்களின் பார்ப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல இப்ப நம்ம வீடியோவை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல மெய்யெழுத்துக்களோட விரிகளை பத்தி பார்க்கலாம். நன்றி.